ஸோ அப்போ நாங்கள் ஃபுல்லி ஃபிலிமில் இருக்கும்போது நாங்கள் ஒரு வீடியோ பண்ணோம், மெர்சல் வர்சஸ் பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர புரட்சியாக நான் பேசினேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங் ஒன்று நடந்தது. அந்த வெட்டிங்கில் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங், அவங்க கொஞ்சம் வெரி பாப்புலரான ஒரு ஃபேமிலி. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் பின்னாடி சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். பார்த்தா உள்ளே வந்து விஜய் சார் வர்றாரு. சங்கீதா மேம் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியும், முன்னாடி அவங்களுக்கு ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி தெரியும். டக்குனு எங்கள் அம்மா இப்படி திரும்பில அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு விஜய் சார் பக்கத்தில் இருக்காரு. நான் அப்படியே எந்திரிச்சு ஸ்லோ மோஷனில் போகிறேன். அப்போது நான் சார்கிட்ட ஹாய் சார் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சார் சொன்னார், நான் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, எனக்கு இல்லை, நான் எனிதிங் சொல்லியிருக்கலாம் அந்த பாயிண்ட்ல. நான் அப்படியே அவரை பார்த்துல, சார் எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவரு ஒரே செகண்ட் அப்படியே சைலண்டா பார்த்தாரு. என்ன அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துல, தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த நாள் நைட் நான் தூங்கவே இல்லை. கண்ணாடி முன்னாடி என்ன வேணா நீ சொல்லியிருக்கலாம், நான் ஃபேன், இவ்வளோ பெரிய ஃபேன், நீ ஃபேன் தான் சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாம அசிங்கமா அந்த மாதிரி சொல்லி இன்னை வரைக்கும் நான் ரெக்ரெட் பண்ணிருக்கேன்.